நல்வாழ்க்கை, எதிரிகள் பேசுவதுதான் நியாயங்கள். அந்த இடத்துல இருந்து தான் நீலிதாவை பற்றி பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஈழத்திலிருந்து வந்த ஒரு இளைஞன் கதவை 10 பேர் தட்டுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் 1 சட்டை 2 சட்டை 3 சட்டை போடுறாங்கன்னு போது அது இன்னொருத்தர் சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் அ வெரி ஷாக்கிங் திங். நமக்கு வந்து யூ ஃபீல் சோக்ட். அண்ட் ஒரு ஒரு இராணுவ குழு நம் வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து உட்காரும் போது அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய உணர்வு, அந்த அந்த பயம், அந்த உடைக்கு எப்போதுமே இருக்கின்ற ஒரு தன்மை, அந்த சென்சாருக்காக சில விஷயங்கள் நாம் செஞ்சுருக்கோம். அங்கே தான் ஒரு ரைட்டராகவும் நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா சென்சாரோட உள்ளே போய் வெளியே வர்றதுன்றது வந்து அது இந்தியன் சென்சார்ஷிப்போட ஒர்க் பண்ணுறது, தட் அகெயின் இஸ் அ ஸ்பெஷல் கிராஃப்ட். அதுக்கு நம்ம தனியாக பயிற்சி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து அது இல்லைன்னா நிறைய சேலஞ்சஸ் வரும். ராஜமுருகனோட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அப்போது நாம் சொல்ல வேண்டியதை சொல்வதற்கும் அவர்கள் எடுக்க வேண்டியதை கொடுப்பதற்கும் திட்டமிட்டு தான் நம்ம படம் எடுக்கிறோம். அண்ட் இந்த படத்தை பார்த்தப்போ நான் வந்து சென்சாருக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அப்போ சென்சார் பண்ணப்படலை இந்த படம். இப்போ நேற்று பார்த்தப்போ சென்சார் பண்ணிட்டு பார்த்தேன். ஸோ சென்சார் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணியிருந்தேன்னா, இந்த படத்துக்குள்ள whatever that is overtly said has been censored, but the unsaid and the subtly said have been left there. And ஒரு போர் சூழலுக்குள்ள மக்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கமும் மக்களும் என்னவாக ஒரு இராணுவ அமைப்பை பார்க்குறாங்க அப்படின்றது பல இடங்கள்ல இருக்கு. அவர் சொன்னார் சிலதெல்லாம் யாராவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு நான் எல்லாமே சொல்ல போறேன் அப்படின்னு தான் வந்தேன். இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு 2 யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. அவங்கக்கிட்ட இவங்க சாப்பாடு கொடுத்து விடுவாங்க. போராளி இளைஞர்கள் வர்றாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. கல்யாண வீட்டில் சாப்பாடு போகுது. என்னம்மா சாப்பாடு, முட்டையா அப்படின்னு அந்த பையன் கேட்பான். ஆமாப்பா, எங்களுக்கு இது கல்யாண வீடு, அதனால் எங்களுக்கு மரக்கறி தான். நீங்கள் வர்றீங்கல்ல, உங்களுக்காக நாங்கள் முட்டை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ தேர் இட் ஷோஸ் அந்த மக்கள் who are not part of the war, அவர்கள் வந்து நேரடியாக போரோடு தொடர்பில்லாதவர்கள், ஆனால் போரால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் என்ன நிலைப்பாடு இருக்கிறாங்க, அவங்க யாரோடு நிற்கிறாங்க அப்படின்றது இந்த படத்துக்குள்ளே இருக்கு. அண்ட் தொடர்ந்து ஒரு வார் என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் கிரியேட் பண்ணுது. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் த மெமரி ஆஃப் அ வார் சைல்டு, இட்ஸ் த மெமரி ஆஃப் எனிஒன் ஹூஸ் பீன் த்ரூ வார். அதில் வந்து ஒரு அந்த 70-year-old ஆக்டர் who had his dreams stolen from him, ஒரு 40 வருஷம் கழிச்சு திரும்பவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இருக்கார், அவருடைய கதை இருக்கு. அண்ட் அந்த கல்யாணமாகி கிளம்பி போகிற அந்த பெண் இருக்கா, அங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காரு, அந்த பசங்க இருக்காங்க. அவங்க வந்து அதில் ஒரு வசனம் இருக்கு, டேய் இந்த துப்பாக்கியெல்லாம் அந்த துவக்கெல்லாம் எடுத்து போட்டு விளையாடுறாங்க. தூக்கு இல்லாமல் என்ன விளையாடுறது? ஒரு போர் சூழலில் வளர்கிற ஒரு குழந்தையினுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்றத அதுக்குள்ள இருக்கு. அண்ட் ஒவ்வொரு கதாபாத்திரம் அந்த ஸ்கிரிப்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற விதமும் சரி, ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே சரி, அண்ட் அதுக்குள்ள வந்து இருக்கிற நியாயங்கள் பேசப்படும் போது அந்த சில கேரக்டர்ஸோட நியாயம் வந்து ரொம்ப ஃபீபிளான நியாயமா இருக்கும். அது ஒரு தோற்றத்துக்கு நியாயம் மாதிரி தெரியும், ஆனால் வந்து நம்ம அப்படியே அவனுக்கே தெரியுதுப்பா அது உண்மை இல்லைன்ற மாதிரியான நியாயமும் இருக்கு. அது ஒரு ரைட்டிங் ஸ்கில் அண்ட் ஒரு சென்சர்ஷிப் டீகாய்னு கூட சொல்லலாம் இதை அப்படின்னு சொல்லலாம். பட் as everybody said, this film does not talk about hate. This film does not advocate violence. இது வந்து ஒரு பிரச்சார படம் இல்லை, ஒரு ஐடியாலஜியை தூக்கி பிடிப்பதற்காக பல கோடி செலவு பண்ணி எடுத்த படம் இல்லை, பல 100 கோடி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு வெறுப்பையோ அல்லது வன்முறையோ பணமாக்க விரும்பாத ஒரு படம் இது. அந்த அடிப்படையில் this is a film which does not want to sell hate, caricature a race
a community, a religious sect, அதுபோல எதுவுமே இல்லாத ஒரு படம். யாரையும் நேரடியாக விமர்சனத்துக்கு உட்படுத்தாமல் சம்பவங்களை சொல்லுது. ஒரு சம்பவத்தின் வாயிலாக பார்வையாளருக்கு ஒன்று கிடைக்குது. ஒரு ஏதோ ஒரு சாமியை தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆட்கள், அவங்களெல்லாம் நிறுத்தி அவங்க ஐடி கார்டு செக் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன ஒரு காட்சி தான். அதுக்குள்ள நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அது ஒரு காட்சி தான். அது ஒரு இட்ஸ் அ ப்ரொசீஜரல் சீன். It has got nothing in it but a procedure, a normal procedure of someone doing due diligence. அப்படி ஆட்களை திடீர்னு வந்து ஒரு மிலிட்டரி அல்லது ஒரு போலீசிங் சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்கு ஐடி கார்டு செக் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது, அப்படி செக் பண்ணுறாங்க. அவ்வளோதான் அந்த காட்சி. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கிறது. ஸோ இப்படி பல இடங்களில் ஒரு ரைட்டராக அவர் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் த ஸ்டாண்ட் ஆஃப் வேர் தெர் இஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் த மிலிட்டரி ஆஃபீஸர் அண்ட் த ரிபல், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கான்வர்சேஷன், அந்த ஸ்டாண்ட், இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து நடக்கிற அந்த it reminded me so much of No Man's Land. அந்த No Man's Landனுடைய அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதே போல அந்த ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கு. இது போருடைய நேரடியான விஷயங்கள் இந்த படத்துக்குள்ள பேசப்பட்டிருக்குது. போரினுடைய இன்டைரக்ட் இன்ஃப்ளூயன்சஸ், அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை, அந்த கல்யாணம் நடக்கிற, அதை சொல்ல மாட்டேன், அந்த கல்யாணம் நடக்கிற விதம் வந்து நமக்கு அது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் நேரம் போகும்போது ஓகே இப்படிதான் இந்த கல்யாணம் நடக்க போகுது போல் இருக்குன்னு நமக்கு அப்படியே யோசிக்கும் போது, அது நடந்து முடிந்த பிறகு கடைசி காட்சியில இது எங்க போய் நிற்கும், இந்த கல்யாணம் பண்ணிக்கிற இந்த பொண்ணினுடைய வாழ்க்கை, இது எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமா, போர்ச்சூழல் இல்லாதவர்களுக்கு மிக சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு விஷயம். இந்த பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கா இல்லையானே தெரியாமல் ஒரு பெண் கல்யாணம் பண்ணி முடிக்கிறார். இந்த இடத்துல ஒரு ஃபில்ம், இட் இஸ் நாட் ஜஸ்ட் அது வந்து முடியல, ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட், இட் பிரிங்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். அண்ட் telling stories, creating stories from historical moments in our lives is the way to take forward the history to the next generation. ஏன்னா வரலாறு என்பது அதிகாரத்தால் எழுதப்படுவது. கலையால் நாம் ஒரு கலையில் சொல்லும்போது கூட நிறைய ரிட்டன் லிட்ரேச்சர் இருக்குது இந்த இஷ்யூ. மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்குள்ள இதை சொல்றது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கும் ஒரு கொஞ்சம் இலகுவான ஒரு சூழலை உருவாக்குவதற்குமான தொடக்கமாக இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மேடை மூலமாக அவர் ராஜமுருகன் பேசுறதா இருக்கட்டும், வசந்தபாலன் பேசுறதா இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு ப்ராடர் டிஸ்கஷனை கொண்டு வர்றதுக்கான ஒரு ஸ்பேஸையும் இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அகெயின் தேங்க்ஸ் டு தி ப்ரொடியூசர்ஸ். இது மாதிரி ஒரு படத்தை பேக் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ் அண்ட் லாட் ஆஃப் பேஷன்ஸ். இது ரிவைசிங் கமிட்டி போகல படம். ஓகே, ஸோ ரிவைசிங் கமிட்டி போகாமல் வர்றதே வந்து இட்ஸ் அகெயின் குட் ரைட்டிங், கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிதான் சொல்லணும். ஸோ இது போல கதைகளை சொல்கிறது தான் வந்து இந்த உண்மையை நாம் பாதுகாக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ப்ரோபகேண்டாவாக மாறுது. அண்ட் ப்ரோபகேண்டா ஹேஸ் த பவர் டு இன்ஃப்ளூயன்ஸ் மெமரி. மெமரி இஸ் ஸோ ஃபிக்கிள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், டிமானிட்டைசேஷனில் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க, யார் அதனால் வந்து எவ்வளவு பேர் வந்து பணத்தை மாற்றுறது வரிசையில் நின்று செத்து போனாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் இது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எளிமையாக அதனுடைய இம்பேக்டை வந்து நம்மளால் மாற்றிட முடியும். ஸோ ப்ரோபகேண்டாக்கு, ஹேட் ப்ரோபகேண்டாக்கு எதிராக நாம் என்ன பண்ண முடியும்?
நம்ம இந்த மாதிரியான படங்களை செய்யணும். இதன் வாயிலாக நாம் நம்முடைய மெமரியை சரியான முறையிலே நாம் ஒரு தொடர்ந்து ஒரு உரையாடலை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கணும். தொடர்ந்து இது போன்ற படங்கள் பண்ணுங்க. அண்ட் இந்த படம் நிச்சயமா வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள். நடிகர்கள் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். ஈழத்தை அப்படியே நமக்கு காமிச்சாங்க, கொண்டு வர முடிஞ்சது சினிமாட்டோகிராஃபிலையும் ஆர்ட் டைரக்ஷன்லையும் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஈழம் வந்து இந்த ரைட்டருடைய மைண்டில் இருக்குது, ஹார்ட்டில் இருக்குது. ஸோ அவரை நீங்கள் கொண்டு போய் ஆர்டிக் ரீஜனில் விட்டாலும் அங்கே வந்து அவரால் அந்த ஈழத்தை கிரியேட் பண்ண முடியும். பிகாஸ் ஈழம் வந்து எல்லாரும் மனசில், அதை ஈழத்தை எல்லாரும் மனசில் வச்சுக்கிட்டு தான் வேறு இடங்கள்ல இருக்கிறாங்க. ஸோ அதுபோல் இந்த இவருக்குள்ளே இருக்கிறத he has created, it has come out that way. ஸோ இந்த நடிகர்கள், அந்த இடம், அந்த லைட்டிங், அந்த 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 ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாமும் ஈழத்தை நினைவுபடுத்துதுன்னா அது வந்து அந்த ரைட்டருக்குள்ளேருந்து, அந்த இயக்குனருக்குள்ளேருந்து வெளியே வந்தது. அவருக்குள்ளேயே ஈழம் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.